இப்போ எம்பிசிக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இதுதான் 4 ஷேரிங் பெட். ஸோ இந்த பெட்டில் தான் நான் இருந்தேன். இப்போ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அரௌண்ட் ஒரு 10:30 ஆகிடுச்சு, கிளம்ப போகிறேன். க்ளோஸாக இருக்குது. ஹெலிபேடில் வேணாலும் வந்து இறங்கணும். இங்கே தான் ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்குது. இது வந்து எம்பிசிக்கு பேஸ் கேம்ப்பு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி யாராக இருந்தாலும் வாக் பண்ணி தான் போகணும். இவ்வளோ பக்கத்தில் ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. இங்கே தான் கிளம்பும்போது சரியான காத்து ரெக்கையில இருந்து அப்படியே உட்காந்துட்டேன். எம்பிசிலேருந்து டுரேலி போகிற வழி இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ரிவர் கிராசிங் பண்ணிட்டு சரியான ஸ்பீடு. இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிசிலேருந்து டுரேலி வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ போகிறப்ப ரொம்ப நேரம் ஆச்சு இங்கேருந்து எம்பிசி போகிறதுக்கு. ஆனால் ரிட்டன் வரப்போ வெறும் 2 ஹவர்ஸில் நாங்களே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரதா இருந்தால் நீங்களாம் வந்து 1.5 ஹவர்லேயே வந்துடலாம். எந்த வழியெலாம் நம்ம போகிறப்ப கஷ்டமாக இருந்துச்சோ அந்த வழியெலாம் ஈஸியாக இருக்கும். ரிட்டன் எந்த வழியெலாம் ஈஸியாக இருந்துச்சோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அவ்வளோதான் இந்த ட்ரிக்கு. எப்படியோ நம்ம போன ரூட்டை நம்ம தான் கவர் பண்ணி ஆகணும். 12:30 மணிக்கு ஒன்றுமே தெரியல, ஃபுல் மிஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் 1 மணி ஆயிடுச்சு. எல்லாம் சரியான ஃபாஸ்ட்டில் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க மழை வரதுக்குள்ளே போகணுன்ட்டு. எத்தனை வயசாகும் அசால்ட்டாக வந்துட்டு இருக்கீங்க. எல்லாம் வயசானவங்க. எவ்வளோக்குள்ளே கஷ்டப்பட்டு ஏறினோமோ அவ்வளோக்குள்ளே ஈஸியாக இறங்கலாம் இந்த ரோட்டில். ஸோ
ஸோ போகிறப்ப இது செம்ம கஷ்டம். ஹிமாலயாவிலேருந்து டுரேலி போகிற ரூட்டு. வரப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதுதான் இருக்கிறதே செம்ம ஸ்டீப்பான ஏரியா. இந்த ஸ்டீப்லேயும் இவ்வளோக்குள்ளே லக்கேஜ் எடுத்துகிட்டு வராங்க. எப்படி தானே கரெக்டாக 2 மணி ஆகுது. ஹிமாலயா ரீச் ஆயாச்சு டிசெண்டிங்கில். டுரேலிலேருந்து கரெக்டாக ஒரு லெஸ் தென் 1 hour தான் ஆச்சு. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடம். இப்போ ஒரு 3 மணிக்கு ஆயிடுச்சு. இங்கே லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே பேம்புக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ ஸ்பீடாக ரீச் ஆகிறோமோ பேம்புக்கு ரீச் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏர்லி மார்னிங்காக ஸ்டார்ட் பண்ணலான்றது பிளான் இருக்குது. இன்டு த ஃபாரஸ்ட். ஒருத்தர் கூட இல்லை இந்த ரூட்டில். லேட் ஆகிடுச்சு. ஸோ ரிட்டன் வர்றது வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. டில் டோவான் ஒரு 4:30க்குள்ளே இறங்கிடலாம். டோவானுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஸ்டீப் வரும். அது ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணோம் எப்படி போவோம் என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு பேம்பு, சின்வா, ஷாம்ராங், ஜீனோ. இதில் எங்கே ஸ்டே பண்ண போகிறேன்ட்டு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ எந்த இடத்துல முடியலையோ அந்த இடத்துல அப்படியே நின்ற வேண்டியதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரியான மழை பெஞ்சு இடம் ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக இருக்குது இந்த இடம். அது மட்டும்தான் ப்ராப்ளம். இல்லைன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இறங்கியிருக்கலாம். இப்போ தான் கரெக்டாக டோவான் வந்தாச்சு. இந்த ஹோட்டலில் தான் வந்து எனக்கு டைனிங் கிடச்சதை வேணான்னு சொல்லிட்டு ஹிமாலயாவுக்கு ஒரு 4 மணிக்கு எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேம்புக்கு தான் போகணும். ஒரே ஸ்ட்ரைட்டு தான். ஒன்றும் 1.5 hour காட்டுது மேப்பு. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. டோவான். ஸோ டோவானில் 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே வெதர் மாறிடுச்சு, மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பேம்புக்கு இங்கேருந்து ஒரு 1 hour காட்டுது. ஸோ அந்த 1 hour டேரெக்டாக அங்கே போய்ட்டு அங்கே ரூம் ஏதாச்சும் கிடைக்குதா பார்த்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு அடுத்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஃபைனலாக பேம்பு ரீச் ஆகிடுச்சு. இப்போ ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கா பார்த்துட்டு செக்இன் பண்ணிட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ என்னோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு என்ன பிளான் ஃபஸ்ட் இப்போ போய் தான் பண்ணணும். பார்ப்போம் என்னென்ட்டு.